விஸ்வகர்மா. டேய் கும்பிடுறா. ஸ்ரீகாந்த் என்னடா? முடியலம்மா. ஐயோ டேய் டேய் என்ன நடக்குதுங்க? ஏய், என்ன நடக்குது கேக்குறேன்ல. ஸ்ரீகாந்துக்கு போத பழக்கம் இருக்கு. தவமா தவம் கெடுத்து பெத்த புள்ள போதைக்கு அடிமையாயிட்டோம். நம்ம ஆத்துல போத ஊசி இருக்குது உனக்கு தெரியுமா சக்தி? பெருமளை என்ன பண்ணுவேன்? சரியாயிடுமா? விடுமா, சரியாயிடும். இல்ல சக்தி, விடுமா, சரியாயிடும், சரியாயிடும். டாக்டர் கிட்ட தான் காட்டணும். சக்தி டாக்டர் கிட்ட காட்டினா தாமா சரியாகும். சக்தி வேண்டாமா? சக்தி வேண்டாமா, அவன் ஏதாவது பண்ணிக்க போறான். ப்ளீஸ். நம்பிக்கையான ஆள் தாமா. மறுவாழ்வு மையம் அதான் ஒரே வழி. போதை மறுவாழ்வு மையம் இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மருந்து கொடுத்து குணப்படுத்துகிற மாதிரி தான். உங்கள் பையனை பத்திரமா பார்த்துப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் ஆனால் இங்கே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வெளி ஸ்டேட்டில் பார்த்துக்கலாம். இல்லை டாக்டர், அவனை அப்படி தனியெல்லாம் அனுப்ப முடியாது. அம்மா மறுவாழ்வு மையத்தில் நன்னா பார்த்துப்பான். இந்த ஸ்டேஜில் நம்ம அவன் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கான். அவனை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது டாக்டர். அம்மா இப்போ அவனை நல்லபடியாக காப்பாற்ற இது மட்டும்தான் வழி. டாக்டர் சரி போகலாம் வாங்க டாக்டர். பெங்களூரில் ஒரு மறுவாழ்வு மையம் இருக்குது, அங்கே விஷயம் வெளியே போகாமல் பார்த்துப்பாங்க. அங்கே போய் சேர்த்துக்கலாம். உடனடியாக செய்யுங்க டாக்டர். நான் முதல்ல சில பேர்கிட்ட பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி என்னடி உனக்கு தம்பி மேல திடீர் பாசம்? அவன் இருக்கானா செத்தானா கூட இவ்வளவு நாள் பார்க்காம ஓ உலகத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்த. என்னைக்காவது ஒரு வார்த்தை அவன் கூட பாசமா பேசிருப்பியா நீ? பாவம் புள்ள அவனுக்குள்ளேயே அவஸ்தைப்பட்டு இருந்தா. ஓ அப்போ இது கூட ஏன் தப்பு தானாம்மா? சக்தி, நீ இதுல தலையிடாத. பெத்த தாயா நானே என் பையனை பாத்துக்கிறேன். நீங்களே பேசி முடிவெடுங்க. அவங்க புள்ள சம்மந்தப்பட்டது, நான் எதுக்கு அனாவசியமா? டாக்டர் எவ்வளோ பே பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, கொடுத்துட்றேன்.
தேங்க்யூ. உன்னை இங்கே பார்க்கவே நல்லா இருக்கு. பார்ட்டிக்கே இப்போ தான் உயிர் வந்திருக்கு. ஒருத்தரோட பிடியிலிருந்து தப்பினதுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொருத்தர்கிட்ட நம்மளை பறி கொடுக்கறது அவ்வளோ சுலபம் இல்லை. இவரும் எவ்வளோ வேறுபட்டு இருந்தாலும் இந்த உணர்ச்சியை எப்படி நம்ப முடியும்? அதுதான் தெரியுமே, பொய் சொல்லும்னு. போய் சொல்லிட்டேன். சாரி. அதுக்கு அந்த புக்கை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. என்னது? படித்ததும் கிடையாது. தூக்கி போட்டேன். எனக்கு அந்த புக் தந்தே ஆகணும். வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கிற பொண்ணு புக்கை வீசுவாங்கன்னா நம்புற மாதிரி இல்லையே. என்னை பற்றி விசாரணை நடந்திருக்கோ? உன்னை இந்த படத்தில் நடிக்க கேட்டதே லைப்ரரியில் தான். வேணும்னதே அதனால தான். இப்படி ஒரு படிப்பாளிக்கு இந்த படைப்பாளியும் என்னோட கதாபாத்திரமும் சரியாக புரியும் தெரியும். நானும் பின்தொடர்ந்து பார்த்துருக்கணும். என்ன மாதிரி இயக்குனரோட வேலை செய்கிறேன்னு விசாரிச்சிருக்கணும். செட்டில் பார்த்துக்கலான்னு வாய்ப்பெல்லாம் எடுக்காம. எடுத்தது ரிஸ்க்கு தான். நான் என்ன மாதிரி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் ஒரு திறந்த புக்கு தான். நீ கேள்வி கேட்டால் மட்டும் போதும். கேட்டு தான் பாரு சக்தி. அப்புறம் சக்தி, நல்ல வேளை நீ வந்த. இவங்களை கூப்பிட்டதே உன்னை வர வைக்க ஒரு காரணம் வேணும் தான். அண்ட் ஒன்று சொல்லு, நாளைக்கு இவங்க எல்லாரையும் திரும்ப கூப்பிடணுமா இல்லை நீ நானும் மட்டும் இருந்தால் போதுமா? தெரியல. நான் அடுத்த ஷூட் வரைக்கும் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக போகணுமா? அப்போ இந்த சான்ஸ் என்னால் விடவே முடியாது. உங்களோட இந்த டான்ஸ் கிடைக்குமா? அங்க வானம், இங்க நட்சத்திரம். கதை என்ன? கவிதையே வரும். எல்லாம் ஓகேவா? நான் ஓகே. முடியலன்னா தள்ளி போடலாம் ஷூட்டை. இல்லை வேலை இல்லை, முடிச்சிடலாம். ஷூட்டோட கடைசி நாள்னு என்னால் நம்பவே முடியல. ஆமாம், எனக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீன் எழுதிடலான்னு இருக்கு. அப்படியாவது போக விடாமல் தடுக்கலாமேன்னு. நல்லா தான் இருக்கும் அப்படி முடியும்னா.